நல்ல ஒரு அழகான மனசியாக எனக்கு வந்துட்டு அவங்களோட சம்பந்த வழியெல்லாம் நல்ல அழகானம்மா. நீ என்னம்மா இப்படி கல்லெல்லாம் விழுந்து இப்படி கேவலமாக எல்லாம் போட்டான்னு சொல்லி பெத்த தாயின் மனசை வந்து வருடுற மாதிரி கதைக்கிறது. ஒரு தாயிட்டு அழகு என்ன தெரியுமா? அவங்களோட அன்பு தான் அவங்களோட அழகு. நாளைக்கு வந்து உங்களோட பிள்ளைகள் நீங்கள் வயது காலத்தில் வெல்லும் விழுந்து சொக்கு மொட்டி என் அப்பா அம்மா வடிவில் நான் ஏற்றிட்டு போமா. இப்போ வந்து நாங்கள் சுட சுட சாப்பிட போகிறோம். மாலை நேரம் டீ டைம். எங்கள்ட குட்டீஸ்க்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ சரி ஏஞ்சுமா கேப்பா. அப்பா செல்லமா அம்மா செல்லமா? அப்பா செல்லம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாலி பிளாக். நான் உங்கள் சாரு. இன்றைய நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குக்கிங் காணி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைய நேரம் என்னுடைய வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நேரம் April 18 யாரெல்லாம் பிறந்த நாள் இது கொண்டிருக்கிறோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த தின நல்ல வாழ்த்துக்கள். எப்போவுமே சுகபல ஆரோக்கியத்துடைய சமாதானமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தி கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே ஸ்பெஷலாக வந்து நான் இன்றைக்கி மச்ச ஐட்டம் மிளக்கறி ஐட்டம் எல்லாம் சமைச்சு கிட்டத்தட்ட 2 days ஆகிட்டுது. நான் வந்து சோறு சாப்பிட்டு அதை கம்மியாக இன்றைக்கு வடிவாக சமைச்சு சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குட்டி கதை, உண்மை சம்பவம் நடந்து கொண்டிருக்கான சம்பவம். இதை இன்றைக்கு காலையில் வந்து நான் கேட்டு உண்மைக்குமே எனக்கும் சரியான ஒரு மனவர்த்தமாக போயிட்டு இன்றைக்கு என்னுடைய இந்த கதையை கேட்டு யாரெல்லாம் நீங்கள் கவலைப்படுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக வந்து ஒரு விழிப்புணர்வாக ஒரு புரிந்துணர்வாக இருக்கணுமென்றதுக்காண்டி தான் நான் இந்த சம்பவத்தை வந்து சொல்ல போகிறேன். ஆனாலும் வந்து இது பேரூரோ யாருக்கு இது நடந்த சம்பவம் என்று இதெல்லாம் சொல்ல போகிறதில்ல, கொமனாக சொல்ல போகிறேன். ஏன்னு சொன்னால் இப்படி யாராச்சும் இருக்கிறான்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து திருந்தி கொள்ளுங்கன்றதுக்காண்டி தான் இந்த ஒரு கதையை சொல்ல போகிறோம். இப்போ வந்து நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 11:30 நேரம். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் ஒரு மாணவிக்கு வந்து மாதாந்த உதவின்னு சொல்லிட்டு கொடுத்து அவங்களுடைய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட அதுக்கப்புறமா வந்து சரி ஐடியா தானே என்ன சமைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு சமைச்சிட்டாங்க. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி என்னுடைய சமையல் இன்றைக்கு எளியாக சமைச்சு சாப்பிட்டு சேம் டைம் வந்து ஈவினிங் டைம் வெளியே போக வேண்டியதான ஒரு முக்கியமான ஒரு வேலையை ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு. சரின்னுட்டு இருந்தாலும் சமையல் நேரம் ஆயிட்டுது, ஒன்றும் செய்யலாது. ஏசப்பாடு வசனம் சொல்கிறது கம்மியம். அதாவது வந்து வருத்தப்பட்டு பேரண்ட்ஸ் மக்களே இதோடும் என்னிடம் பாருங்கள் உங்களுக்கு இழைப்பாரம் என்று சொல்வார்களப்பா. அதே மாதிரி உண்மைக்குமே தேவனுடைய பிள்ளை உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறவர்களான அது நிமித்தம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே நாங்கள் வந்து கடவுளால் அப்படி ஒரு பலன் போல் நடக்குது. என்ன சித்தம் என்னன்னு சொன்னால் நாங்கள் எப்படி இருந்தாலும் எங்கள்கிட்ட இப்போ சாருடைய போனால் இந்த ஒரு விஷயத்த சொல்லி அட்லீஸ்ட் வந்து உதவிகள் கிடைக்காட்டாலும் ஒரு இழைப்பாறுதலாக இருக்குமேண்டு எங்களை நாடி தேடி ஓடி வாரார்கள். அப்போ அதற்காகனாலும் விரதார்கள்ன்றதுக்காக அவர்களுக்காக ஒரு கனப்படுத்துகிற நேரமாக தான் இன்றைக்கு காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மனத்தியாளத்துக்கிட்ட ஒரு வயோதி ஒரு அம்மாவுக்கு தான் அது யார் எங்கே இருக்கிறான்னு எதுவும் சொல்ல மாட்டேன். சரியான கவலை ஆயிட்டு உண்மைக்குமே எனக்கு அதை கேட்டது. என்னென்னு சொன்னால் இப்படியும் செய்கிறாங்களே பெற்ற தாய்க்குன்னு சொல்லி வாங்க என்ன சம்பவத்துக்கு போகலாம். உண்மைக்குமே அந்த அம்மா காலையில் வந்து சரியாக நான் வந்து அவங்கள எனக்கு தெரியும். ஆனால் வந்து இன்றைக்கு வந்து நான் அவங்கள கண்ட அந்த கோலத்தையும் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு அதை பார்த்தோன்னே எனக்கு கவலை வந்துட்டுது. ஆளே சரியாக ஒரு குழந்தை அந்த அம்மா மாறிட்டா. ஸோ அம்மான்னு சொல்லிக்கொண்டே இருக்கேன். அவ்வளோத்துக்கு பெரிய தள்ளாடின வயசும் இல்லை, 60 வயசு வந்துங்கண்ட அம்மாண்ட வயசு விட குறைய வயசு தான். வாழ்க்கை கோலங்கள் அப்படி போனாலே பார்த்தீங்கன்னா சோகமாகிடுச்சுது. வாழ்க்கை கோலங்கள் வந்து வாழ்கிற விதத்தால் போனாலே அவங்கண்ட உடலே அவ்வளோத்துக்கு ஒரு குலைஞ்சிட்டுது. ஒரு 60 வயசு அம்மா தான் காலையில் என்ன தேடி வந்தது. இப்படி தான் உண்மையாகவே என்ன ஃபஸ்ட்டு வரைக்கும் சாரு நான் உங்கள்கிட்ட வந்தது நீங்கள் பொதியில் கொடுக்க நீங்கள் தானே அப்போ எனக்கும் தாங்கன்னு சொல்லி நான் இல்லையம்மா அப்போ போன மாதம் தான் கொடுத்தேன். நான் அப்போ கையில் நீங்கள் தானே கொஞ்சம் நல்லா இருக்கிறீங்களே அப்படி தான் எனக்கு அவா தெரியுமே சொன்னால் ஆம்பளை பிள்ளையிடம் இருக்கிறவா
சரி அப்போ நான் வந்து போன மாதம் ஒரு 7 போய் தான் கொடுத்தேன். அதில் வந்து முக்கியமாக யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் கொடுத்துறான். ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை, ஊர்க்கண்ணுக்கு அப்படி தான் இருக்குன்னு என் வாழ்க்கை முறை தெரியுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் சொன்னோம். உண்மைக்குமே கேட்டாட நான் கூட நினச்சினேன், அந்த கடந்த மாதம் இந்த அம்மா மிஸ் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு அப்படியா இருந்தது. அப்போ அவ்வளோ ஒரு சூழ்நிலைக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் சரியாக மனதும் கஷ்டப்பட்டுட்டா. அதாவது வந்து அம்மாவுக்கு 2 ஆம்பளை பிள்ளைகள் தான், பார்த்தீங்கன்னு சொன்னால் பொம்பளை பிள்ளைகளும் இல்லை. 2 ஆம்பளை பிள்ளைகளையும் வந்து அவங்க பாடுபட்டு கஷ்டப்பட்டு அவங்களா உழைச்சி ஐயாவோட உழைப்பு கிட்டத்தட்ட ஐயா வந்து ஒரு 20 வருஷ காலமாகவே அந்த ஒரு கோச்சர் வேலைன்னு சொல்கிறது, ஏன்னா இரவில் வந்து விழிப்பை பாதுகாக்கிற அந்த வேலை அதைத்தானே கிட்டத்தட்ட 20 வருஷமாக சரி. நான் ஐயா வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஆளாக இல்லை. அப்போ அம்மா என்றளவு தோட்ட வேலைக்கெல்லாம் போகிறவா சரி என்ன அவங்க இப்படியே கஷ்டப்பட்டு வாழ்ந்து பிள்ளைகளை உண்மைக்குமே 2 ஆம்பளை பிள்ளைகளையும் வந்து நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்பாக தான் அம்மா ஆளாக்கி நல்ல ஒரு இடத்துல சம்மந்தம் பண்ணி கொடுத்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவுக்கு மெயினாக என்ன கவலைன்னு சொன்னால் சரி அவங்களுக்கு வந்து 60 வயசம்மா 2 பேரும் வந்து கட்டி கொடுத்துட்டாங்க, ஆம்பளை பிள்ளைகள் தான். இருந்தாலும் வந்து ஐயாவோட உழைப்பில் உள்ள ஜீவிச்சு கொண்டு இருந்தாலும் பெரிய ஒரு மெனக்கவலையாக இருக்கிறது இந்த 2வது மகனுடைய நான் ஒரு வார்த்தைகள் அந்த சம்பவங்கள். அவர் என்னென்னு சொன்னால் தான் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறாராம், தனக்கு நல்ல ஒரு அழகான மனைவி தான் அந்த அமைய வேணும்னு சொல்லி கேட்டதுக்கு அமைய வந்து உண்மைக்குமே நல்ல ஒரு அழகான மனைவி வந்து அமைஞ்சிருக்கிறா, நல்ல சம்மந்த வழி அமைஞ்சிருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அம்மா பார்த்தீங்க வயசு போயிட்டு அப்புறம் வந்து ஒரு வாழ்க்கை சூழ்நிலையினால சரி அவர் ஒரு குழந்தைத்தான் என்ன சொல்லுவேன்னிடம், அம்மா இந்த மனசி பார்த்தீங்க நான் ஆசைப்பட்டபடியே நல்ல ஒரு அழகான மனசியாக எனக்கு வந்துட்டு அவங்களோட சம்மந்த வழியெல்லாம் நல்ல அழகானம்மா, நீ என்னம்மா இப்படி பெல்லெல்லாம் விழுந்து இப்படி கேவலமாக எல்லாம் போட்டான்னு சொல்ல வேண்டும். அப்பா அம்மா சொன்னால் தம்பி வயசு போனால் அப்படித்தானேன்னு சொல்ல, இருந்தாலும் அம்மா என்ன நீ இப்படி வழி இல்லாமல் வந்துட்டு பெத்த தாயின் மனசை வந்து வருடுற மாதிரி கதைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உண்மையாக கேட்குறவங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குதுன்னு இருக்கலாம், ஆனால் உண்மையாக இப்போ நடந்து கொண்டாந்து இருக்குது. தன்னை சம்மந்த வழி வந்தாலே தாயை சொல்லி வர, அம்மா போம்மா நீ இப்படியெல்லாம் ஒரு குலைஞ்சு போயிருக்கிற வடிவில்லாமல் இருக்கிற போய் ஒளியன அதை வந்து கொஞ்சம் நான் நிற்கிறேன் நின்றுட்டு போயிடணும்னு சொல்லிட்டு பெத்த தாயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் ஒளி கோலில் இருந்தால் சொல்லி வராம ரூமுக்கு இருந்துட்டு வாம்மான்னு சொல்லி அப்படியெல்லாம் ஒரு தாயை ஒழிக்க வச்சு அந்த ஒரு மகன் வாழ்ந்துட்டு இருக்கிறார். அதாவது அவள் என்ன செய்யற இப்போ 2 பேரும் மொழியில் இருக்கும், அந்த வீட்டில் வந்து ஐயா அம்மா தான் இருப்பினும் இருந்தாலும் வந்து ஏதாச்சும் ஒரு விசிட்டிங்காக வந்து வந்த நேரத்தில் வந்து இப்படியெல்லாம் செய்கிறான். அப்போ அதான் நான் சொன்னேன், அம்மா உங்களை மகனை நீங்களம்மா தோட்ட வேலையெல்லாம் செய்ய ஐயா வந்து கோச்சர் வேலை செய்து கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்க. ஆனால் அவர் என்னத்தை அதில் கற்றுக்கூடாது, ஒரு தாயிட்டு அழகு என்ன தெரியுமா, அவங்கள்ட அன்பு தான் அவங்கள்ட அழகு. உண்மைக்குமே ஒரு தாயிൻ്റെ அன்பு கிடைக்காம எத்தனையோ வந்து ஆம்பளை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் சரியாக மிஸ் பண்ணினா அந்த தாயிൻ്റെ அன்பு கிடைக்காத ஆக்கள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வசதி வாய்ப்பாக வந்தாலும் சிலையாக செதுக்கி நடு வீட்டுக்கு வச்சு இப்போ வழிபடுற ஆக்களையும் வந்து நாங்கள் கண்ணால் தான் இதான சம்பவங்கள் தான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் கண் கண்ட தெய்வமாக வந்து தாய் இருக்கேங்க அந்த தாயிൻ്റെ ஒரு அன்பு தான் அவங்களுக்கு வந்து அழகாக தெரிய வரும். 10 மாதம் சுமந்து பெத்த தாயை வந்து அவங்க வேறு இப்படி வந்து தன்னை தான் பெத்த பிள்ளை தன்னை புறக்கணிக்கிறா இருந்தாலும் அந்த பிள்ளைய வந்து அவன் மனசு நோவும்படியா கதைச்சோ இல்லை வயது எரிஞ்சு சாபமுட்டோ அப்படியே இல்லை. அவன் கொஞ்சம் சின்னவன் தானே செல்லமாக வளர்த்துட்டான், எப்போவுமே அவன் இப்படி தான் என்னோட இருக்கேக்க அந்த வடிவத்தான் பார்க்கறதால கூட அதனாடி என்னோட தமாசா கதைச்சிட்டு போகிறான். சரியம்மா இப்போ உங்களோட மனசை இது வேதனை அளிக்கிறேன்னு சொல்லியிருக்க. இப்போ வந்து ஐயா வந்து கோச்ச வேலையாக இருந்தாங்கம்மா, கொஞ்சம் சம்பளங்களும் கொடுக்குற குறைவுங்களும் முப்பாளம் இருந்துட்டு தான் தன்னை வந்து பார்க்குறதாம்மா. அதனால தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றது மருமகள் நேரம் அந்த 2 பேருமே தன்னோட நல்ல ஐக்கியம் மண்டு இல்லையா தெரியாது. மருமகளோட வந்தாலே சொல்லுவானாமா மனைவி ஒன்றி அலுவலை பாருன்னு சொல்லி வந்த மருமகளோடைய தான் நேரம் செலவழித்து ஒரு கலந்துரையாடதனை மகன் பெறாருலேக்க தன் கஷ்ட நஷ்டங்களை எப்படி அவங்கள்ட்ட சொல்கிறது. சரி என்று நீ இல்லையா முடப்பாலம் வந்தாலும் தன்னிட்ட எதுவும் இருந்தால் கொடுத்து கழிச்சிட்டு விடுவேனாம். தான் அழகில்லையோன்னு தன் பெத்த பிள்ளைகள் புறக்கணிக்கணுமாம். மற்றது வந்து பொருளாதார ரீதியாக இப்போ நாங்கள் கொண்டு இருக்கணுமாம். அப்போ இன்றைக்கு மெயினாக என்ன நாடி வந்தது, நான் கொஞ்சம் இப்படி நினச்சி வேதனைப்பட்டிருக்கேன், சார் விட்ட போனால் தெரியாது, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லை. அப்போ வந்து இன்னும் ஒரு மகளாக பார்க்குறேன், கொஞ்சம் நேரம் பண்ணாலும் போய் என்னோட கதைச்சிட்டு இருந்தால் எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். மற்றது வந்து தங்களுக்கு ஒரு மாத உதவி தர சொல்லி என்னெல்லாம் கேட்டிருந்தேன். சரி என்ன நான் கதைச்சிருந்தேன். நம்ம பார்த்தீங்களா ஊர் உலகத்துக்கு நீங்கள் 2 ஆம்பளை பிள்ளையை பெற்று அவங்க 2 பேரும் வந்து கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கிறாங்கன்றது. அப்போ அந்த பட்டியலை அவங்கள பார்க்க வந்து உங்களுக்கு எந்த விதமான
ஒரு கொடுப்பினவு எதுவுமே இருக்காது. நானே உங்களோட விளையினா நான் எதுக்காக உங்களை வந்து இந்த போன மாதம் கொடுப்பினவில் கூட உங்களை நான் வணிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் வந்து நல்ல என்ன சொல்கிற 2 ஆம்பளை பிள்ளைகளை பேருக்கு வசதி வாய்ப்பாக இருக்கிறீங்கன்ட்டு. ஆனால் வெளியாக பார்க்குற ஒவ்வொரு இதுவும் அப்படி தான் நினைப்பிடும். உள்ளுக்கே அப்போ நீங்கள் நேரடியாக வந்து சொன்னால் உங்களுக்குள்ள வந்து இவ்வளோ ஒரு கதை இருக்கணும். சரி இருந்தாலும் வந்து நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு உண்மைக்குமே கொடுத்தா சொல்லக்கூடாது. இருந்தாலும் வந்து இன்றைக்கு நான் செய்ததை நாடு சொல்கிறேன் சரி என்று அவங்கள கூப்பிட்டு கதைச்சி காலையில் நான் என்ன சாப்பாடை கொடுத்து சாப்பிட பண்ணிவிட்டு நாளை ஏண்ட அளவு அம்மாவுக்கு என்ன கொடுத்து விடையுமோ அதெல்லாம் கொடுத்து தான் அம்மாவை அனுப்பினான். ஆனால் அதே வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மருமகள் தனக்கு பொம்பளை பிள்ளைன்னு ஆசையாம். அப்போ பொம்பளை பிள்ளை இல்லை அதுக்கு எது மாதிரி மருமகள் வந்து தன்னோட நேரத்தோட நிறைய நேரம் கதைக்க மாட்டான். பிள்ளை மதிச்சா தான் மருமகள் மதிக்கிறாங்க அவள் சொல்கிறான். அப்படி இருக்கக்குள்ள ஒரு மணித்தியாலும் நான் அவாக்கா கொடுத்து அன்பாக கலந்துரையாடிட்டு போயக்குள்ள ஒரு வாடின முகத்தோட சோகமாக வந்தவா வந்து சிரிச்சிட்டு ஏதோ என்னளவு கையிலையும் பெற்று கொண்டு போகலாண்டேக்க அதை பார்த்து எனக்கு உண்மைக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இதை நான் எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னேன். இன்றைய கூட யார் ஒரு பேர் சொல்லல இப்படி நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் யாராச்சும் ஒரு ஆண்மகளோ பொன்மகளோ இருந்தால் கூட உங்களோட வயோதிக காலத்தில் வந்து அப்பா அம்மா வந்து அழகு இல்லாமல் இருந்தால் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் அழகை எதிர்பார்க்க உங்களோட வாய்ப்பிட்ட வந்து நீங்கள் அழகை எதிர்பாருங்க. மணமகன்கிட்ட வந்து அழகை எதிர்பாருங்க. வயோதிக காலத்திலேயும் வந்து பெற்றோர்கிட்டேருந்து எது அழகுன்னு சொன்னால் அவங்க உங்களில் வச்சிருக்கிற மாறாத அன்பு தான் அழகு. அந்த அன்புக்கு எதுவுமே ஈடாகாது. சரிதானே? அப்போ அதை மட்டும் கருத்தில் கொண்டு வைக்குவேன். வயோதிக காலத்தில் வந்து அதோட வந்து நீங்கள் உங்கள்கிட்ட பெற்றோருக்கு இப்போ எப்படி அழகில்லை பல்லு விழுந்துட்டு இப்படி கேவலமாக இருக்கிறான் நான் உடத்துக்கு அம்மாவை கூட்டிக் கொண்டு போயிடாது என்று சொல்லி புறக்கணிச்செல்லாம் வருதுங்களோ எப்போவுமே கெத்தா அப்படி நீங்கள் கூட்டிக்கணும். எந்த அம்மா அப்பா என்ன வளர்த்து இன்றைக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் நான் இப்படி ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கு நான் நல்ல ஒரு அழகான மனைவியை நான் சுதந்திரிச்சு கொள்கிறேன். அதுக்கு யார் காரணம் எந்த அப்பா அம்மான்னு அதை நினைச்சிங்கன்னு சொன்னாலே ஓகே. இப்போ அனுவோட கோல் ஒன்று வந்தது அதை கதைச்சாச்சு இப்படி தான் சமையல் நடக்கும்போதும் அனு கோல் எடுக்கும் மனுஷியாக்கா அப்படி மாறி மாறி ஒரு கோல் வேறு அதையும் அட்டென்ட் பண்ணிக்கொண்டு தான் என்னோட சமையலையும் பார்த்துக்கொள்வது. ஓகே இருந்தாலும் வந்து நான் சொன்ன விஷயத்த சொல்லி முடிச்சுட்டு இந்த சமையலுக்குள்ளே போகலாம். என்ன சொன்னான்னு சொன்னால் வயோதிக காலத்தில் வந்து பெற்றோர்கிட்டேருந்து அழகை எதிர்பார்க்காங்க அன்பு எதிர்பாருங்க. சரி அதுதான் வந்து எல்லாருக்குமே முக்கியமானது. இப்போ முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்று சொல்லுவாங்க. நீங்கள் உங்களோட பெற்றோருக்கு எதை செய்கிறீங்களோ நாளைய நாள் வந்து உங்களோட பிள்ளையர் உங்களுக்கு செய்ய காத்திருக்குங்க. அப்போ அதை மறவாதேங்க. சரிதான? நாளைக்கு வந்து உங்களோட பிள்ளைகள் நீங்கள் வயது காலத்தில் கல்லும் விழுந்து சொக்கு மொட்டி நல்ல உருக்குலஞ்சி போயக்க என் அப்பா அம்மா வடிவில்லை நான் ஏற்றிட்டு போக மாட்டேன்னு சொல்ல பெரிய நேரம் வராது. அதை மட்டும் மனதில் கருத்தில் கொண்டு இப்படி உங்களை பெற்றோர்கிட்ட வந்து இப்படியானதை வந்து எதிர்பார்க்காம எப்போவுமே என் அப்பா அம்மா வந்து எனக்கு அழகாக இருக்கிறாங்களேன்னு சொன்னால் அந்த அன்பாக இருக்கிறாங்களே அதுதான் அழகாண்டதை நீங்கள் நினச்சிக்கொண்டு இப்படியான செய்யாதவங்க என்னென்னு சொன்னால் இப்போ வந்து எவ்வளவுதான் அழகான காலமாக எவ்வளவு நவீன காலமாக வந்தால் நீங்கள் பெற்றோர்கிட்ட இருந்து இப்படியான விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடாது. சரிதான? என்ன சொன்னால் சைக்கோன்னு தான் அதை சொல்லுவோம். எனக்கு கதைச்சு கொண்டு போகணுன்னா அப்படி கோபம் வந்துடும். இருந்தாலும் நானும் என்னுடைய சம்பவங்களை பார்க்க வேணும். அப்போ அதுக்காக வந்து சரி இதை சொல்லணுன்றதுக்காக வந்து நான் சொல்கிறேன். என்ன சொன்னால் ஒரு சிலர்கிட்ட ஆச்சு மனசில் அதான் வந்து கண்ணில் இந்த காணொலியில் தென்பட்டு உண்மைக்குமே நீங்கள் அப்படியெல்லாம் பெற்றோருக்கு செஞ்சால் அப்படி தான் கவலைப்படுவாங்களோ நீங்கள் அதாவது அவங்க பிள்ளைகளை எப்போவுமே அன்பாக நேசிக்கிற நிமித்தம் அவங்கள்ட்ட சொல்லி எச்சரித்து அதை கூட கவலைப்பட நம்ம நினைச்சு கொண்டும் தாங்களே சுமதாங்கியாக தங்களோட கவலையில் வேதனையை சுமந்து கொண்டு ஆனாலும் அதை வேதனை தான் சுமந்து இன்னொரு ஆக்கிட்ட சொல்கிறாங்கன்னு சொல்லியிருக்க உங்கள்கிட்ட பெற்றோர்கிட்ட வேலையில் இப்படியா இருக்குது. சரிதான்? என்ன நான் இப்படி செய்தாலும் என் அம்மா என்கிட்ட சொல்கிறாவே இல்லையென்றும் நீங்கள் மேலே மேலே மிதந்து கொண்டு போகலாம். இல்லை அவர்கள் வந்து கவலையில் தான் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். சரிதானே? சரியோ என்றதை சொல்லிக்கொண்டு தான் மற்ற நான் நினைக்கிறது ஓகே இப்போ வாழ்க்கையில் வந்து அவரவர் எவ்வளவோ முன்னேறலாம் வந்து படங்கள் சம்பாதிச்சு பதவியெல்லாம் நாங்கள் வந்து தற்சமயம் வந்து அப்படியாக இல்லாட்டாலும் நான் என்ன சொல்கிறதுங்க பிறப்பின் ஒரு சிறப்பாக பிறந்தோமா மறந்தோமான்னு இல்லாமல் நாளைக்கு நாங்கள் பிறந்து போய் 4 மனுஷருங்கிட்ட அவங்கண்ட வாயில் எங்களை கதைக்கணும்னு சொன்னால் நல்லவர்களாக இருந்து நல்ல புண்ணியத்தை செஞ்சுட்டு போனாலே அதே காணுமெண்ட தான் நிற்கிறோம். எனக்கு எதற்கான சொன்னால் இப்போ வந்து உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கிற காலத்தால் சரிதான? அப்போ அதனால் நான் தான் நினச்சி சமாதானமாக வாழ்ந்துகின்றிருக்கேன். நல்ல மனுஷராக வாழ்ந்து 4 பேருக்கு நல்ல உதவி செஞ்சு வாழ்ந்தாலே இந்த காலகட்டத்தில் அதே ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையாக தோணுதுன்னு சொல்லிட்டு சரிதானே?
அப்போ அப்படி தான் நாங்களும் அந்த வாழ்க்கையை நினச்சிக்கொண்டு நடத்துகிறோம். ஸோ நீங்களும் வந்து எதுவும் சாதிக்கணும் அப்படின்னு இல்லாட்டாலும் வந்து 4 பேருக்கு உதவி செஞ்சு நல்ல ஒரு உங்கள்கிட்டையும் வந்து ஒரு கவலை துன்பங்களை சொல்லி ஆகிற உழைப்பாளர் இதுதான் பெரிய ஒரு விஷயம். அப்படியாச்சும் வாழ்ந்துட்டு போனீங்கன்னு சொன்னாலே நல்ல வேண்டாம். வாழ்க்கையிலையும் வந்து மற்றவர்களை வந்து சந்தோஷப்படுத்தி வாழ்கிறதான் பெரிய ஒரு நல்ல வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க, புண்ணியமான வாழ்க்கைன்னு. அப்போ மற்றவர்களை மனசை காயப்படுத்தி வாழ்ந்து அதில் பட்டம் பதவி இவ்வளோ அழகாக இருந்தும் பிரயோசனமே இல்லை, வெறும் சீரோதான் சரிதான. அப்போ அப்படி நினைச்சு கொண்டு நீங்கள் வாழ்வோம். இப்போ வந்து நானும் என்னுடைய சமையலுக்கு போவோம். ஏன்னா நடைமுறை வாழ்க்கை என்னமோ அதைத்தான் நாங்கள் வந்து வாழ்ந்துட்டு போகலாமே. ஓகே, இப்போ வந்து இன்றைக்கி சாட்டர்டே ஸ்பெஷலாக என்னெல்லாம் சமைக்க போகிறேன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். சமையலுக்கு வந்து எல்லாமே ஒழுங்குபடுத்தியாச்சு. பார்த்தீங்களா, நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சமையல் ஒழுங்குகள் தான். எல்லாமே வந்து சூப்பராக ஒழுங்கு பண்ணிட்டேன். பசின்னு சொன்னால் எனக்கு செம பசியாக இருக்குது. கடவுடனே இப்போ நான் வந்து சமையலை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். முதலாவது மங்களகரமாக மஞ்சள் போட்டு மீன் பொரியல்லேருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன். சரிதான, இன்றைக்கி ஒரு ஷோடான ஒரு சமையல் தான் இதுதான். இன்றைக்கு சாட்டர்டே ஸ்பெஷல் சமையலாக இருக்க போது எல்லாமே ஒழுங்குபடுத்தியாச்சு. கீரை வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல குறுநலாக கீரை அரிஞ்சிட்டேன். அப்புறம் வந்து கத்திரிக்காய் பால் கறிக்கு கேரட் சம்பல் ரச்சி கறி, அப்புறமா வந்து பொரியல் பண்ணுறக்கா பொரியலுக்கும் எல்லாம் ஒழுங்கு செய்தாச்சு. சூட மீன் பொரியல் சரியோ, சூப்பரான சாப்பாடு. வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ வந்து ரச்சி பொரியல் இருக்குது. அங்காளையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்திரிக்காய் பால் கறிக்கு உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு வடிவம் அவிய வச்சாச்சு. ஐயோ கடண்டெல்லாம் அவிஞ்சு வந்துருக்கு. எப்படி வேகுதோ அதே மாதிரி இப்போ என்னுடைய வயலும் வேகும். அவ்வளோ பசியாக கிடக்குது. கத்திரிக்காய் பால் கறி ரெடி ஆகிட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் வதக்கி முடியலை. இப்போ அடுத்ததாக வந்து ரச்சி பொரியலை கிழகு 2 பொரிக்குவோம். பார்த்தீங்கன்னு சொல்லி கொஞ்சம் கீரை வளர்க்க போகிறேன். தங்கம் விளையாண்டாலும் இன்றைக்குமே கீரை வட்டி நான் கைக்கு மோதிரம் போடலாம். ஸோ அப்படியே வாங்கினால மீன் பொரியல் நல்ல பொரியல் எல்லாம் வச்சு சுத்தமாக புளிதான். மாட்டு கரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறக்குற பருவமாக வந்து இன்றைக்கி எங்கள் சாட்டர்டே ஸ்பெஷலாக பார்ப்போம். பாருங்கோ, மஞ்சள்லாம் போட்டு நல்ல ஒரு ரைஸ் ஒன்று சமைச்சிருக்கிறேன். அப்படியே வந்து இங்கால கீரை வர, அப்படியே கத்தரிக்காய் பால் கறி, அடுத்தது வந்து சூட மீன் பொரியல். ஓகே, அடுத்தது வந்து மாட்டுச்சி பொரியல், அடுத்தது வந்து கேரட் சம்பல். அப்படியே வந்து வெயில் காலம் முன்னாடி கண்டிப்பாக வெயிலுக்கு குளிர்ச்சியாக சாப்பாட்டோட கக்கரிக்காயம் எடுத்துக்கொள்ளணும். கக்கரிக்காயம் எடுத்து வச்சுக்கேன். ஃபைனலி வந்து சாட்டர்டே ஸ்பெஷலாக நல்ல ஒரு பீஃப் கறி. பார்த்தீங்களா, சூப்பரான முறையில் இப்போ வந்து சாப்பாடு நல்ல சூடாக தயாராகிட்டுது. 2 வகையான பொரியல், அப்புறம் மிளவகை, வெயிலுக்கு குளிர்ச்சியாக கக்கரிக்காய், கேரட் சம்பல், அந்த மாதிரி சூப்பரான ஒரு சாட்டர்டே ஸ்பெஷலும் வந்து இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து நாங்கள் சுட சுட சாப்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சாப்பாடு ரெடி, வாங்கோ சாப்பிடலாம். இப்போ மாலை நேரம் டீ டைம். எங்கள்ட குட்டீஸ்க்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ கிழங்கு ரொட்டி செய்கிறேன். கிழங்கு ரொட்டியும் டீயும், நல்ல சூடான கிழங்கு ரொட்டி சுட சுட. ஓகே, மாலை நேரத்தில் குட்டீஸ்க்கு வந்து நல்ல சூடான ஒரு கிழங்கு ரொட்டியும் டீ. சரியோ, ஓகே, வாங்க இப்போ குடிக்கலாம். ஓகே, ஹாய் குட்டீஸ். சுட சுட டீயும் கிழங்கு ரொட்டியும் இருக்குது. சூடாக எடுத்து காடிச்சு அண்ட போகிறீங்க. அப்படி சூடாக இருக்கணும் வந்துட்டு சொல்லுங்க. பார்த்தீங்களா, லேட்டாக கிட்ட வையும் ஏஞ்சிமா தொட்டு விட்டு தந்துச்சு. ஆனால் மோனிக்கா கட்டிக்காதியா கூடாது. அவ்வளோ சுட்டோடைய தூக்கிட்டா சுடுதே மோனிக்கா. ஏஞ்சிமா கிட்ட எடுத்து வைங்க, பிளேட்டோட எடுங்க. சரியில்லையா, கொஞ்சம் மாறிட்டுதா பிளேட் எடுத்து உங்கள் மோனிக்கா. ஏஞ்சிமா கிட்ட ஏஞ்சிமா சின்ன கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு
மாட்டிக்கிட்டாச்சு வேலைன்னு நான் விட்டா சொன்னேன். அப்போ கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிடுவோம். நாங்கள் சோச்சா குடிச்சு இல்லை காற்று வருது. டீ எல்லாம் குடிச்ச வைக்கி இதில் வந்து காற்று வேண்ட வந்தாச்சு. மோனிக்காகி இப்போ நல்ல ஒரு பொறுப்பு தந்துட்டு போக போகிறேன். அத்தை என்ன பொறுப்பு? காட்டுங்க அம்மடுத்து எங்கன்னு பாப்பா. வாசி பாப்பா மேல் கேட்டீங்க. Today I am here to talk about my mother. Good, very good. பாத்தீங்களா மோனிகா அப்படியே பாத்துக்கணும் சொல்லிக்கோ இருக்க வடிவா. I am Akshaya. Today I am here to talk about my mother. குட் தான் கேட்டீங்க. மதரை பற்றியான ஸ்பீச் இப்போ இது வந்து எங்கம்மா படிக்கிற இங்கிலீஷ் டியூஷனில் வந்து கொடுத்துருக்குன்னா இதை வந்து அதாவது வந்து பாடமாக்கி சொல்ல அந்த ஸ்பீச் கொடுத்து கிடக்குது. இதை வந்து நான் யாழ்ப்பாணத்திலான் போயிட்டு அங்கேயும் வந்து அவங்க வின் பண்ணினா கொழும்புக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு 15 வேர்ட்ஸ் இருக்குது. இப்போ இதனால தான் இப்போ இங்கே வந்து போகிறா அத்தை தான் சொல்லி கொடுக்குறாது. சரி இப்போ அதே கிச்சனுக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறனாடி நீங்கள் கொஞ்சம் விளையாடிட்டீங்க தானே. அவங்க மோனிகா குட்டி மலம் நல்லா இங்கிலீஷ் சொல்லுதானே. மோனிகா இப்போ ஒரு 15 வேர்ட்ஸ் தானே இருக்குது. கொஞ்சம் அவாக்கு அந்த வாய்க்க நுழையக்கூடிய வசனங்களாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் இதுலேருந்து விளையாடுங்க. என்ன மோனிகா ஏஞ்சுமா இப்போ சொல்லிவிங்களா இல்லை கிடைங்க எல்லாம் ஒருக்கா சொல்லி காடுங்க. ஏஞ்சுமா ஐ ஆம் அக்ஷயா டுடே சொல்லுங்க. நேற்று இந்த ஹெடிங்கோடையே இவ்வளோ நேரம் கொஞ்சம் மினா கேட்டது. அப்புறம் டுடே ஐ ஆம் ஹியர் டு டாக் அபவுட் மை மதர். அது அப்படி நாங்கள் ஸ்பீடாக சொல்கிறோம். ஸ்பீச்சுக்கு ஏற்ற மாதிரி வடிவாக எல்லாம் சொல்லணும். அதாவா ஃபஸ்ட்டு வசனங்கள் எல்லாமே நான் நுழையக்கூடிய மாதிரி எல்லாம் ஒரு படிப்படியாக தான் போகணும் சொல்லிட்டு பிறகு வந்து ஸ்லோப்படுத்தலாம். சரிதானே மோனிகா? ஏஞ்சுமா அவள் இப்படி தடங்கண்ட விழாக்க தான் வைக்கப்படுவா. அவள் அந்த கதை ஏஞ்சல் வியூலாம் பார்க்கணும். ஆனால் ஏஞ்சுமா குட்டியும் கட்டிக்காரு. ஏன்னா அவள் ஒருக்கா சொல்லி கொடுத்தோடனே நடக்கணும் சொல்கிறான் கட்டிக்காரு. அப்போ மோனிகா இப்போ கொஞ்சம் நேரம் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் இதுலேருந்து விளையாடுங்க. என்ன அப்போ மோனிகா நான் பிள்ளைய நம்பி இப்போ விட்டுட்டு போக போகிறேன். எங்கள் அத்தைக்கு வாசிச்சு காட்டுங்க. அப்போ சரி ஒன்று பார்ப்போம். One day an angel brought me to this world and I started calling that angel mommy. My mom's name is Sudarshini. She is the most beautiful mother in this world. She wakes up early in the morning, prepare food breakfast for the family. My mom cooks me yummy food. She is my best friend and I share everything with her. She helps me to get ready for school. We play and learn church. She always teach me good manners, discipline and value of hard work. Mother's life is the greatest blessing. She is a living good teach. Mommy, I love you so much. You for everything. Respect care a lot and I want to make her proud in my life. Thank you. கட்டிக்காரி பார்த்தீங்களா? கைதட்டுங்க எல்லாரும். இந்த தான் மோனிகா அந்த இங்கிலீஷ் வாசிக்கிறதுலமே நான் பார்க்குறேன். பார்த்தீங்களா இதான் நாங்கள் குட்டீஸ் எல்லாருமே உண்மையாக இவ்வளோதான் விளையாட்டாக தான் படிக்கிறோம். என்ன கெட்டிக்காரி. அப்போ எஞ்சுமா வந்து இப்போ தான் முதலாம் ஆண்டில் காலடி எடுத்து வச்சிருக்கிறா. அப்போ இங்கிலீஷ் கிளாஸுக்கெல்லாம் போகிறவா. சரி அப்போ எந்தளவு இப்போ சொல்லிக் கொடுங்க. நான் கடை 2 நாள் வாசித்தா இரவுக்கு அப்புறம் நான் சொல்லிக் கொடுக்குறேன். என்னண்டு அவள் ஹெடிங் சொல்லுவா. நேற்று தான் வந்தவா ஹெடிங் பாடம் சொல்கிறா இல்லை ஹெடிங் பாடம் மற்றபடி இது கட்டிக்காரி மோனிகா. என்ன சரி அப்போ இன்றைக்கி எல்லாமே இரவுக்கு வீட்டு நிற்க போகிறீங்க. அப்போ நாங்கள் வீடியோ முடிக்கணும். உங்களை ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டு முடிக்க போகிறோம். கேள்வி ஒன்று வைக்கத்தை பாருங்க வாயை பற்றி. நாங்கள் இப்போ மோனிகாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா நீ அப்போ கரையா அதுக்கு அப்பா அம்மா ஐயோ இப்படி சொல்லி விட்டானே கேட்டேன். சரி மோனிகா அப்பா செல்லமா அம்மா செல்லமா?
அப்பா செல்லம். எதனால அப்பா செல்லம் இப்படி சொன்ன சொன்னேன். பொம்பளை பிள்ளைண்டா அப்பா செல்லம், ஆம்பளை பிள்ளைண்டா அம்மா செல்லம். அப்படியே இதெல்லாம் வேற சொல்லித்தாங்க. அப்படித்தானே சில வேலை அஸ்டினா கேப்பா மேட்ச் செல்ல மாட்டேன். அஸ்டின் அப்பா செல் எப்படி இருக்காவ? முதல்ல என்ன சொன்னவன்? அம்மா தான் பிடிக்க மாட்டேன். இப்போ வீடியோவில் நான் பிரதர கோயிப்பினமெண்டாக்கா அப்படி சொல்கிறானோ. சரி நாங்கள் ஏஞ்சிமாட்ட சொல்லுவோம். அது உண்மையை தான் சொல்ல பண்ணுவேன். சரி ஏஞ்சிமாக்க அப்போ அப்பா செல்லமா அம்மா செல்லமா? அப்பா செல்லம். அது வந்து உலகம் அறிஞ்ச உண்மை. 6 ஏஞ்சல் வந்து அப்பா செல்லம்னு சொல்லி ஏன்னா ஏஞ்சிமா அப்பா விட்டு ஒரு ரவே நித்திர கொள்ளாது. இருந்தாலும் வந்து போட்டிக்கு தயாராகினார் தான். இப்போ 2 நாளாக வந்து வீட்டையா நிற்கிறாண்டேக்கு. நாளே சண்டே தானே. அப்போ மோனிகா ஏஞ்சலுக்கெல்லாம் மதியம்தான் டியூஷன். என்ன சரி என்னண்டே நைட்டு வந்து வீட்டை தான் 3 பேர் நிற்க போயினோம். அப்போ நான் உங்களுக்கு சாப்பாடு செய்யத்தானே வேணும். என்ன இது இருக்க ஆசையாக இருக்குது. அப்போ உங்களோட ஈவினிங் டைம் பொழுது வந்து இப்படியே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு. சரியா குட்டிங்களா? சந்தோஷம் தானே. என்ன அப்படியே பாய் சொல்லி விடுங்க எல்லாரும் இருக்கா. மோனிகா பிளக்கே வச்சிருக்கிறாவா மோனிகா? இப்போ மோனிகாவே இந்த வீடியோ முடிச்சு கொள்ளப்போறா. சொல்லுங்க. இந்த வீடியோ பார்க்குற ஆட்கள் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கு ஆதரவாக இருக்கு. சரி அடுத்த பாய் மூணு சொல்லுங்க. பாம்பியா தம்பியா குதிக்க போதா முடியாது.